ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஜூன் 2026 விசா புல்லட்டின் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இதில் வந்து ஒரு நிறைய பேருக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து EB2 கேட்டகரியில் இந்தியாவிலேருந்து இருப்பாங்க. அவங்க அந்த EB2 கேட்டகரி பார்த்தீங்கன்னா 10 மாதம் வந்து பின்னாடி போயிருக்கு, அதாவது ரெட்ரோகேட் ஆயிருக்கு. அண்ட் EB1 கேட்டகரி 3.5 month ரெட்ரோகேட் ஆயிருக்கு, பின்னாடி போயிருக்கு. ஸோ இந்த இயர் ஸ்டார்டிங்கில் என்னெல்லாம் வந்து முன்னாடி போச்சு, ஃபார்வர்ட் ஆச்சோ அதெல்லாம் வந்து அப்படியே இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இப்போ வந்து விசா புல்லட்டின் வந்து நிற்குது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து உண்டு பண்ணியிருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ் எப்படி மாறி இருக்கு அண்ட் இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா எங்கே போய் முடியும் அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா ஃபைலிங் வந்து எந்த மாற்றமும் இல்லை, இடிச்ச புளி மாதிரி அப்படியே இருக்கு எல்லா கேட்டகரிக்கும். அதனால அது வந்து அவ்வளோதான் டன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஓரம் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைனல் ஆக்ஷன் டேட் இதை தான் வந்து நாங்கள் எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால ஃபைனல் ஆக்ஷன் டேட்டுக்கு போவோம். ஸோ ஃபைனல் ஆக்ஷன் டேட்டில் EB1 இந்தியா லாஸ்ட் மந்த் மே மாதம் விசா புல்லட்டினில் அது வந்து April 1st 2023 இருந்துச்சு. ஆனால் இந்த மாதம் அப்படியே பின்னுக்கு போய் December 15th 2022 மாற்றிட்டாங்க. அது வந்து 3.5 மாதம் ரெட்ரோகேஷன். அடுத்தது EB2 இந்தியா, இதுதான் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒன்று. போன மாதம் மே விசா புல்லட்டினில் அது வந்து July 15th 2014 வந்துச்சு. ஆனால் இந்த ஜூன் விசா புல்லட்டினில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே 10 மாதம் பின்னுக்கு போய் September 1st 2013 மாற்றிட்டாங்க. நிறைய பேருக்கு இது வந்து உண்மையாக ஒரு ஏமாற்றமாக இருக்கும். அண்ட் கிடைச்சவங்களுக்கும் சரி அண்ட் அது க்ளோஸாக இருக்கிறவங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அடுத்த வாட்டி வரும்போது நமக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா EB1 அண்ட் EB2 இது ரெண்டுமே வந்து இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்குது. அண்ட் இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கரண்ட்டில் இருக்கும்போது ஏதாவது விசா ஸ்பில் ஓவர் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கும் போயிட்டு அது வந்து கரண்ட்டில் இருக்கும் பட்சத்தில் அது வந்து இந்தியாவுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எப்பயுமே நம்ம வந்து இந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு பார்க்குறது வந்து முக்கியம். இப்போ ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேட்டகரிலையும் அது வந்து கரண்ட்டில் இருக்குது. அதனால் அது வந்து போன வாட்டியும் கரண்ட்டில் இருந்துச்சு, இந்த வாட்டியும் கரண்ட்டில் இருந்துச்சு. அதனால் எந்த சேஞ்சஸும் இல்லை, அது வந்து அப்படி தான் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. சரி, ஏன் இந்த ரெட்ரோகிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ஸ்டார்ட் ஆஃப் த இயரில் அவங்க வந்து டேட்டா ஃபைலிங் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து ஒரு நிறைய வால்யூம் ஆஃப் இன்ஃப்ளெக்ஸ் வந்துருச்சு, அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு, அதனால் நான் கொஞ்சம் காஷியஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வேர்டிங்ஸ்லாம் வந்து இந்த விசா புல்லட்டினில் பார்க்க முடியுது. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா நம்ம மக்களுக்கும் சரி அண்ட் இங்கே இருக்க அட்டார்னிஸ்க்கும் சரி எப்போல்லாம் வந்து டேட்டா ஃபைலிங் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களோ அது திருப்பி ரெட்ரோகிரேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு பேட்டர்னாகவே இருக்குது. அதனால் இது வந்து ஒரு பெரிய கன்சர்னாக இப்போதைக்கு இல்லை. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இயர் வந்து அட்டார்னிஸ் கிட்ட பேசும்போதும் சரி நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட் அவங்க சொல்லுவாங்க. செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இயர் வந்து இது இந்த மாதிரி ரெட்ரோகிரேஷன் வந்து யூஸ்வலி நடக்கிறது தான், அது வந்து எக்ஸ்பெக்டட் தான் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சுகள் வந்து அடிபடுது. இதில் இன்னும் ஃபர்தராக போய் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பிளிசிட்டாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, EB1 இந்தியா அண்ட் EB2 இந்தியா ரெட்ரோகிரேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த விசாவே வந்து அன்அவைலபிளாக போகிறதுக்கு, அதாவது எல்லாமே யூஸ்ட் அப் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து ரெட்ரோகிரேட் ஆகாது, அந்த அப்ளிகேஷன் அந்த பிரச்சனை இருக்காது. மேபி அப்ரூவலில் கொஞ்சம் டிலேஸ் இருக்கலாம், பட் ஆனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் இது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும், இல்லை அந்த விண்டோ மிஸ் பண்ணவங்களுக்கு வந்து இது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஸோ ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னு நான் சொல்கிறது அடுத்த வாட்டி வந்து கரண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது ஒரு ப்ராப்ளமேட்டிக், அது எப்போனே தெரியாது இல்லையா, அதுதான் நான் அப்படி சொன்னேன். அடுத்த கேட்டகரி EB3 ஸ்கில்டு ஒர்க்கர் அண்ட் அதர் ஒர்க்கர்ஸ் இந்தியா. இவங்க வந்து ஃபைனல் ஆக்ஷன் டேட் வந்து இருக்கிற கேட்டகரியை கம்பேர் பண்ணல இவங்க தான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி இருக்கிற விசா புல்லட்டினில் November 15, 2013 இருந்து இந்த வாட்டி December 15, 2013 ஃபைனல் ஆக்ஷன் டேட் வந்து மூவ் ஆயிருக்கு. இருக்கிற கேட்டகரியிலேயே இதுதான் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து EB4 ஸ்பெஷல் இமிகிரண்ட் இந்தியா. இவங்க வந்து வேர்ல்டு வைட் டேட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. போன வாட்டி அதாவது ஏப்ரல் மாதத்தில் 1 year ஜம்ப் ஆகி July 15, 2022 வந்துச்சு. அதுக்கு அடுத்த மாதம் மேலேயும் சேஞ்ச் இல்லை, இப்போ ஜூன்லேயும் சேஞ்ச் இல்லை, அதே டேட் July 15, 2022 தான் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா EB5 அன்ரிசர்வ்ட் இந்தியா. இவங்க வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக May 1, 2022 இருக்கு. அண்ட் இது 3 மாதமாக இதே டேட்டில் தான் இருக்குது. அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் கேட்டகரிக்கு அவங்க இந்த வாட்டி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபிசிக்கல் இயர் எண்டுக்குள்ளேயே இந்த விசா கேட்டகரி வந்து அன்அவைலபிள் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இந்த கேட்டகரியோட ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு இருக்குது. சரி, இந்த மாதிரி ரெட்ரோகிரேட் ஆகிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி, ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சர்ஜிங் டிமாண்ட் வெர்சஸ் ஆனுவல் லிமிட். ஏன்னா ஆனுவல்னு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க, அந்த லிமிட் தாண்டி இந்த டிமாண்ட் வந்து அதிகமாக போகிறதுனால இது வந்து ரெட்ரோகிரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். அதே மாதிரி முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பில் ஓவர் விசாஸ் வந்து இருந்துச்சு. ஏன்னா சில மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் சைன் பண்ணும்போது அவங்க ஒரு சில கண்ட்ரி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அதில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலி பேஸ்டு விசாலாம் அவங்க வந்து க்ரீன் கார்டெலாம் அன்யூஸ்டு க்ரீன் கார்டெலாம் வந்து ஸ்பில் ஓவர் அப்படின்ற ப்ராசஸில் அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் க்ரீன் கார்டுக்கு வரும். அந்த மாதிரி வரும்போது அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுபடி வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசாஸ் வந்து அலோகேட் பண்ண முடியும் அவங்களால. அந்த ஸ்பில் ஓவர் விசாஸ் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் வந்து லீனியண்ட்டாக வந்து டேட்டா ஃபைலிங்கும் சரி இல்லை ஃபைனல் ஆக்ஷன் டேட்டும் சரி அவங்க வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் இப்போ அந்த ஸ்பில் ஓவர் விசாலாம் இல்லை அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் புல் பேக் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் அவங்க வந்து இருக்காங்க
கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டாவது ரீசனாக பேசப்படுது. ஸோ ஜூன் விசா புல்லட் வந்து நிறைய பேருக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்தது அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிளி. அண்ட் இதுக்கப்புறம் எப்படி இது ப்ரோக்ரஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த விசா புல்லட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா, டேக் கேர், பை பை. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.